வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமையல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரசம் சாதத்தோடு சாப்பிட்ற மாதிரி கைமா கறியும் பட்டாணியும் போட்டு ஒரு கூட்டு தான் செய்ய போகிறோம். இந்த கைமா கூட்டு சப்பாத்தி, தோசை, இட்லியோடையும் நல்லாயிருக்கும், சாதத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம ரசம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுப்பில் நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம். 1/4 கிலோ மட்டன் கைமாக்கு 2 பெரிய வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம். 4-5 பல்லு வெள்ளைப்பூடும், கூடவே சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து மிக்சியில் பரபரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு மட்டும் சேர்த்தா போதும். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கூடவே இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாற வதங்கணும்னு இல்லை, லேசாக கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூளும், கறி மசாலா தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம போட்டிருக்கிற தக்காளி எல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம பக்கத்துலேயே நின்று நல்லா வதக்கி விட்டுறணும். அப்போ தான் இந்த கிரேவி நமக்கு நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கைமா கறியும் சேர்த்துக்கலாம். அது கூடவே உரித்து வச்சுருக்கிற பட்டாணி சேர்த்துக்கலாம். இது 1/4 கிலோ அளவு பட்டாணி நம்ம உரித்து எடுத்து வச்சுருக்கோம். காஞ்ச பட்டாணியில் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கறி மசாலா பொடி சேர்த்துருக்கிறதுனால நம்ம தாளிக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய்னு எதுவுமே சேர்க்கலை. ஒரு வேளை கறி மசாலா பொடி இல்லைன்னா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வதக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா தொக்கு பதத்தில் கிடைக்கும். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சின்ன டம்ளராக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடிடலாம். 2 விசில் வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரில் நல்லா ஸ்டீமெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பட்டாணி கைமா கூட்டு பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணுறப்பவே ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நமக்கு நல்ல டேஸ்ட்டான பட்டாணியும் கைமாவும் போட்ட கூட்டு தயாராகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். சாதத்தோட, சப்பாத்தியோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.